பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புரட்டாசியில் மலைப்பயணம். இப்போ புரட்டாசி மாசம்னாலே பெருமாள் வழிபாடு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, புரட்டாசி மாசத்துல கன்னியா ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கிற மாசம். இப்போ கன்னியா ராசி அப்படின்னா புதனுடைய ராசி. அப்ப புதன்னா பெருமாள். அடுத்து புதனின் மிக நெருங்கிய நண்பர் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாசம் பண்றோம். அடுத்து சூரிய பகவான் அங்க சஞ்சரிக்கிறார். சூரியன் அப்படின்னா ஒரு மலை. அப்ப மலை மேல் இருக்கும் பெருமாளை சனிக்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு. அப்ப அதுதான் இதுக்கான காரணமே. அப்போ இப்போ மலைப்பயணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். புரட்டாசி மாசம் சொல்லிட்டோம். அதுவும் சனிக்கிழமைன்னு சொல்லிட்டோம். இப்போ எதுக்காக நம்ம இந்த மலைப்பயணம் செய்கிறோம்? இப்போ புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது 6வது மாசம். சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா 6வது மாசம் புரட்டாசி மாசம் வரும். அடுத்து ராசியில பார்த்தா கன்னி ராசி 6வது ராசி. காலபுருஷனுக்கு 6வது ராசி. அப்ப அந்த 6வது ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம். இப்ப 6 அப்படிங்கிற எண்ணுக்கு என்ன ஒரு காரகத்துவம் அப்படின்னு பார்த்தா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அதாவது கடன் ஸ்தானம். நம்முடைய வாழ்க்கையில 2 கடன் இருக்கு. ஒண்ணு நீத்தார் கடன், இன்னொன்னு தெய்வ கடன். அப்ப இந்த நீத்தார் கடனும், தெய்வ கடனும் இருந்துச்சுன்னா, நம்மளோட லைஃப்ல என்ன கடன் தீரலைன்னு நம்ம முன்னுக்கு வருவோமா? வரமாட்டோம். அப்ப என்னென்ன கடன்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்த முன்ஜென்ம பிறவி பயன். அதனுடைய கடனை நம்ம இன்னும் கழிக்காம இருக்கிறோம். அப்படி இருந்தா தான் நம்ம லைஃப்ல கஷ்டப்படுவோம். 6ஆம் இடம் பொதுவா யாருக்கும் வலுப்பெறக்கூடாது. அந்த 6ஆம் இடம் சார்ந்த இந்த ருணரோக சத்திரம், கடன் நோய் வழக்கு இது தீரணும் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்து வழிபாடை நம்ம செய்யணும். அப்ப இந்த 6ஆம் இடத்து வழிபாடு அப்படிங்கிறது இந்த மலைப்பயணம், மலை மேல் இருக்கும் பெருமாள் வழிபாடு. அதுதான் இந்த கடனை தீர்க்க வல்ல ஒரு எளிய வழிபாடு. இப்போ இந்த மலை மேல எல்லாரும் போறாங்க. மலை கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க. எப்படி போறாங்க அப்படின்னா, எல்லாருமே செருப்பு போட்டுட்டு போறாங்க. அது ரொம்ப மிக தவறான செயல். ஏன்னா, மலையில யார் இருக்கிறாங்க அப்படின்னா, மலை அப்படிங்கிறது ஒரு சித்தர் வாழும் பூமி. அந்த சித்தர் வாழ்ற பூமியில செருப்பு போட்டுட்டு, அசுத்தம் பண்ணிட்டு, பேசிட்டு, கதை அடிச்சுட்டு போறது ஒண்ணும் இல்ல. கிரிவலமே போறாங்க. எல்லாம் ரொம்ப சினிமா பாட்டு கேட்டு போறது, கதை பேசிட்டு போறது இந்த மாதிரிலாம் போறாங்க. அதெல்லாம் மிகவும் தவறு. என்னன்னா, நம்ம ஆன்மீக ரீதியாகவும், இறை சிந்தனையை தேடி நம்ம வழிபாடு செய்கிறோம். நம்ம டைம் பாஸ்க்காகவெல்லாம் போய் நடக்கல. டைம் பாஸ்க்காக மலை ஏறல. இப்போ ட்ரெக்கிங்க்காக நிறையா இந்த சின்ன பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் ட்ரெக்கிங்க்காக கும்பலா சேர்ந்து மலை மேல போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அது வேறு. இறைவனை கும்பிடுறதுக்காக போறது வேறு. நம்ம இறைவனை கும்பிடுறதுக்காக இறை சிந்தனையை தேடி நம்ம மலை மேல இறைவனை தரிசிக்க போனோம் அப்படின்னா, அதற்கு சில விதிமுறைகள் உண்டு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு செருப்பு போடக்கூடாது. செருப்பு போடாம வெறுங்கால்ல தான் நடக்கணும். இது 1. அடுத்து 2வது கதை பேசக்கூடாது. நம்ம இறை சிந்தனையும், இறை நாமத்தை ஜபிச்சுட்டு ஃபோன்ல சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு கேட்டுட்டு போங்க. அது ரொம்ப சிறப்பான பலனை நமக்கு தரும். அடுத்து மேலே போய் இறைவனை வேண்டி அசுத்தம் எதுவும் செய்யாம, பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் போடாம, இறைவனை கும்பிட்டுட்டு இறைவனை வேண்டிட்டு வாங்க. முடிஞ்சா அந்த சனிக்கிழமை நாள் மலை மேல வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதோ ஒரு உணவளிங்க. ஏன்னா அன்னதானம் மிகுந்த சிறந்த பரிகாரம். ஏன்னா 6ஆம் இடத்து கடன் தீரணும் அப்படின்னா ஒண்ணுமில்ல. நம்ம அமாவாசைக்கு என்ன பண்றோம்? உணவு தானே காகத்துக்கு படைக்கிறோம். அப்ப எதனால அப்படின்னா, அந்த உணவு பஞ்சபூதங்கள் அடங்கிய பொருள் உணவு. அந்த உணவை அன்னதானம் அளியுங்க. உங்களுடைய கர்மாவும் தீரும், உங்களுடைய கடனும் தீரும். அப்போ நான் கர்ம ரீதியான பிரச்சனையில் இருக்கேன், நான் கடன்ல இருக்கிறேன், தீராத நோயில் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு எல்லாமே சரியாகணும் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையை பயன்படுத்தி அருகில் இருக்கிற ஏதோ ஒரு மலை கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலா இருந்தா ரொம்ப சிறப்பு. அந்த பெருமாள் மலை மேல இருக்கிற பெருமாளை போய் சனிக்கிழமை இறை நாமத்தை ஜெபிச்சுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஜெபிச்சுட்டே போய் அந்த இறைவனை வேண்டிட்டு வாங்க. அங்க அன்னதானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவு என்னன்னு உங்களால முடியுமோ, உங்களோட தகுதிக்கேற்ப என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி மக்களுக்கு பிரசாதமா கொடுங்க, தானமா கொடுங்க. உங்களோட லைஃப்ல இந்த புரட்டாசி முடிஞ்சு அடுத்த வருடம் புரட்டாசிக்குள்ளேயே உங்களோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிருவீங்க அப்படிங்கிறது திண்ணம். நான் இந்த லைஃப்ல இதை பண்ணி இன்னைக்கு நான் ஒரு ஜோதிடரா, நான் ஜோதிடம் கத்து எனக்கு 15 வருஷம் அனுபவம்.
ஆனால் நான் இன்னைக்கு ஜோதிடராக மீடியாவில் பிரகாசிக்கிறேன் அப்படின்னா நான் போன வருஷம் புரட்டாசிக்கு ஏழுமலையான் கோயிலுக்கு நான் போனேன். உடுமலைப்பேட்டையில் இருக்கிற ஏழுமலையான் கோயிலில் மலை மேல் இருக்கக்கூடிய அந்த பெருமாளை சனிக்கிழமை தரிசனம் பண்ணி அன்னதானம் போட்டேன். அது இன்னைக்கு இந்த அடுத்த புரட்டாசிக்குள்ளேயே நான் மீடியாலேயே என்னோட பெயர் அடித்தா வரக்கூடிய அளவுக்கு நம்ம புகழும் பெருமையும் எனக்கு இறைவன் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு காரணம் இந்த புரட்டாசி வழிபாடு. இந்த சனிக்கிழமை இந்த மலைப்பயணம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு புகழ் கிடைக்கும். புகழ் கிடைச்சதுன்னா அடுத்து என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா அடுத்து செல்வம் சேரும், சொகுசு சேரும். அடுத்து நீங்கள் பணம் சேர ஆரம்பிச்சதுன்னா அடுத்து என்னென்னு வாங்குவீங்க? வீடு வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க. நல்லா வெளில போனாலே கம்பீரம். அதாவது சுக்கிரன் நமக்கு ஒட்டிக்குவார். அப்போ அந்த சுக்கிராசி பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் கேட்டிருப்பாங்க. அவனுக்கு சுக்கிர தசை அடிச்சிருச்சு, அதான் ஆஹா ஓஹோன்னு இருக்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த சுக்கிர தசை அடிக்கணும். நமக்கு பணம் நிறைய செல்வம் சேரணும். கடன் தீர்ந்து செல்வம் சேரணும். என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கடன் தீர்றது அப்படிங்கிறது வேற, செல்வம் சேர்றது அப்படிங்கிறது வேற. எனக்கு கடன் தீர்ந்து நான் பெரும் செல்வந்தர் ஆகணும், புகழ் கிடைக்கணும், நான் லக்ஸுரியா வெல்த்தியா ஒரு நல்ல வளமான வாழ்க்கை நான் வாழணும், அதாவது சட்டை கூட கசங்காம நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன தேவை? எனக்கு செல்வம் தேவை. அப்ப அந்த செல்வம் சேர இந்த சனிக்கிழமை மலை பயணம் செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.